இப்படி ஆளாளுக்கு மயில் கல் மாதிரி பேசாம இருந்தா எப்படியா தீர்ப்பு சொல்றது? வெள்ளசாமி பேசியா? அதுதான் சொல்லிட்டீங்களே ஐயா. என் பொண்ணோட வாழ்க்கையும் ஐயா கையில தான் இருக்கு. வர்ற கையில கல்யாணத்தை வச்சிருந்தேன். அவசரப்பட்டு இப்படி வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டிட்டாலே ஐயா. இந்த விஷயம் தெரிஞ்சு அன்னைக்கே இவளை கண்டதுண்டமா வெட்டி இருப்பேன். ஆனா வாயு வயிறுமா நின்று என் வாயை அடைக்க வச்சுட்டாலே ஐயா. இந்த பாவிக்க கட்டி வச்சிடலான்னு பார்த்தா நான் சாதித்தனத்தை பாக்குறதா இல்ல ஊர் முறைங்கிறத பாக்குறதா, அதுதான் என் போக்குக்கே போகாம ஐயாவோட வாக்குக்காக காத்துட்டு இருக்கங்க. மைக்கு, ஊமையை லவ் பண்ணி கெடுக்கிறதுக்கு மட்டும் தெரியுது. வாயை திறந்து பேச மாட்டியா? பேசுறா. 1000 தடவை கேட்டாலும் சரி, இதத்தான் நான் சொல்லுவேன். அவதான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் அவளுக்கு புருஷன். அந்த ஆண்டவனே வந்தாலும் சரி, இதான் என் முடிவு. இந்த ஊருக்கு ஆண்டவன் அம்மன் தான்டா. அவரே எடுத்து பேசுனா அப்புறம் அம்மனுக்கு பஞ்சாயத்து இருக்கு. இத சாதாரணமா விட்டா நாளைக்கு சாதி சனம் ஊரு முறைன்னு ஒண்ணுமே இல்லாமல போயிடும். இதை நீங்க கண்டிக்கலனா நாளைக்கு தடி எடுத்தோம்னா தண்டல்காரன் ஆயிடுவான். இது வெள்ளச்சாமி பிரச்சனை மட்டுமல்ல, ஊர் பிரச்சனை. அம்பலகாரர், இப்ப நீங்க கொடுக்கிற தீர்ப்பு தான் ஊர்ல நிலைச்சு நிக்கணும். இனிமே இந்த ஊருக்குள்ள எவனும் காதல் கீதங்களும் பண்ணக்கூடாது. பழனி, அவங்க 2 பேர்த்தையும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போ. என் பிள்ளைய விட்டுடுங்க ஐயா, என் பிள்ளைய விட்டுடுங்க ஐயா. யாராவது என் பிள்ளைய காப்பாத்துங்க. மாணிக்கத்தை இந்த பொண்ணையும் கூட்டுக்கிட்டு நீங்க தேரடிக்கு போங்க. நான் இவனுங்களை பாத்துக்கிறேன். டாய், உன் ஜோலி பார்த்துட்டு போடா. என்னவா சொல்லு? இனி பயமே இல்ல. கதாத்தலிய மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி ஜபகே ஜீவகரதாம் த்ரதம்